ஏல அக்கங்கட்டக்கோ மாப்பிள்ளைல நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். என்னடா வீடியோவில் எடுத்த உடனே கையில் ஹெல்மெட் வச்சுருக்கேன்னு பார்க்கிங்களா? ஹெல்மெட் எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் யாரை பற்றி பேச போகிறோன்னு. நம்ம முன்னாள் மஞ்சள் வீரன் ஹீரோ நம்ம டிடிஎஃப் வாசன் தம்பியை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் தம்பி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல பைக்கு வேகமாக ஓட்டினாருன்னு சொல்லி தம்பியை உள்ளே வச்சு அந்த பைக்கும் உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு லைசன்ஸு கேன்சல் ஆச்சு, விரட்டி போனார், ஆக்சிடெண்ட் ஆனார்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வீரன்னு ஒரு படம், அதில் வந்து தம்பி ஹீரோவை கூப்பிட்ருந்தாங்க டிடிஎஃப் தம்பியை. கடைசியில் அந்த படத்தில் அவரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்து இயக்குனர் வந்து அவரை வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு வேற ஒரு ஹீரோ போட்டிருக்காரு மஞ்சள் வீரன் படத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி தமிழ்நாட்டில் வண்டி விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வெளியூரில் ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயும் கார் ஓட்டுதார், எல்லாம் ஓட்டுதார். லைசன்ஸு கேன்சல்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி தம்பி ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி கஷ்டப்பட்டு ஒரு வழியாக டிடிஎஃப் பிட் ஷாப்புன்னு ஒரு கடை ஆரம்பித்தாங்க. இந்த ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, கேமரா அந்த மாதிரி இது பைக்குக்குள்ளே அக்சசரி கடை ஆரம்பித்தாங்களே, அந்த கடையில் இப்போது கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை யாரோ 2 பேர் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு கல்லாப்பட்டியில் கையை வச்சு இந்த பணத்தை எடுக்கிற மாதிரியும் 2-3 ஹெல்மெட்டை தூக்கிட்டு ஓடுற மாதிரியும் இப்போ சமூக வலைதளத்தில் வீடியோவில் நியூஸ் சேனலில் பார்த்தோம்ல மாப்பிள்ளைலாம். அதனால கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாகவும் இருக்குது, அதே நேரம் கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குல்ல. ஏன்னா நம்ம தம்பி பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. டிடிஎஃப் தம்பி பப்ளிசிட்டி ஆணுங்கிறதுக்காக என்ன வேணால் எப்படி வேணால் இறங்குவாங்களே. ஏன்னா திருப்பதி கோயிலில் போய் ஒரு அலப்பறை பண்ணாங்க தம்பி இடையில, அது வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ தம்பி மோகன் டிவியில் கொஞ்ச நாளாக சில நியூஸ், ஒரு முக்கியமான நியூஸ் சேனல் இருக்குது, அந்த சேனலில் வரலன்ட்டு ஒருவேளை அவங்களே செட்டப் பண்ணி கடையில் போய் ரூபாய் எடுத்தாங்களா, இல்லைன்னா வேறு எதுவும் போல காரணமாக இருக்குமான்னு தெரியலல்ல. இதனால் நான் என்னத்தை சொல்லன்னா நாடு போகிற போக்கு எங்கே போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் டிடிஎஃப் தம்பி இந்த ஒரு படம் ஒன்று நடிச்சில, இப்போ ஒரு படம் ஒன்று ஐபிஎல்னு ஒரு படம், அது இன்னும் வெளியே வரலை. அது என்னாச்சு ஏதாச்சும் கொஞ்சம் நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னத்தை சொல்ல, என்ன கர்மத்தை சொல்ல.